வணக்கம். சுமார் 400 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் 5 நாடுகளில் படமாக்கப்பட்ட திரைப்படம் தான் கோட் என்கிற த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். தளபதி விஜய் அவர்களின் திரைப்படம். வெங்கட் பிரபு டைரக்டர், பிரபுதேவா, பிரசாந்த், லைலா, ஸ்னேகா, மோகன், ஜெயராமன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் ஒரு பெரிய மல்டி ஸ்டாரர் அவ்வளவு பேர் நடிச்சிருக்காங்க. ஸ்பெஷல் கேமியோலாம் இருக்கு. இதை தவிர இந்த படத்துல நிறைய சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த படத்தை நான் நேத்தியே பார்த்துட்டேன். பட் நேத்து இந்த படத்தை ரிவ்யூ பண்ணல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த படத்தை ரிவ்யூ பண்றதுக்காக நான் இந்த வீடியோக்கு வரலங்க. தொடர்ந்து தமிழ் சினிமால ஒரு மோசமான போக்கு கடைபிடிக்கப்பட்டிருக்கு. இது ஆடியன்ஸ் காரணமா இல்ல இந்த ஃபில்ம் மேக்கர்ஸ் காரணமான்னு தெரியல. இந்த வீடியோல இந்த படத்தோட பிளஸ் நான் நினைக்கிற சில விஷயத்தையும் பேசுறேன். அது மட்டும் இல்லாம சூப்பரா வந்திருக்க வேண்டிய ஒரு திரைப்படம், அதாவது விஜய் அவர்களின் கெரியர் பெஸ்ட், அவரோட வாழ்க்கையிலே ஒரு பெஸ்ட் படமா வந்திருக்க வேண்டிய ஒரு திரைப்படத்தை மகா சொதப்பல் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க எப்படி சொதப்பினாங்கிறத சொல்ல போறேன். ஸோ அதுல கொஞ்சம் ஸ்பாய்லர்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த படம் இது வரைக்கும் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், நான் அந்த தமிழ் சினிமாவில் கடைபிடிக்கப்படும் அந்த மோசமான போக்குன்னு நான் சொல்றேன்ல, அது என்ன மட்டும் தான் பாதிக்குதா, உங்களையும் பாதிக்குதா, இல்ல இது ஆடியன்ஸ் விரும்பி தான் இவங்க பண்றாங்களா, இல்ல இவங்க சும்மாவே பண்றாங்களா அப்படிங்கிறத நீங்க போடுற கமெண்ட்ல தான் நான் தெரிஞ்சுக்க முடியும். நான் என்னோட மிக்சட் ஃபீலிங்ஸ் இருக்கு இந்த படத்தை பத்தி, நான் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்றேன். ஆமா காதர், நான் கூட இப்படி யோசிச்சேன், ஏன் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல, இல்ல இது எங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால பண்றாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல போடலாம். ஸோ கமெண்ட் போடுறது இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். வணக்கம், வெல்கம் டு ஸ்லாம் புக். நான் காதர் மீரான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகேங்க, இந்த கோட் திரைப்படத்தோட கதையை இது வரைக்கும் நீங்க இந்த படம் பார்க்காட்டி கூட சோசியல் மீடியால நேத்துல இருந்து இந்த படத்தை ரிவ்யூ பண்றேன்னு ஒரு 2000 பேர் ரிவ்யூ போட்டானுங்க. அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியால இந்த படத்துல வர முக்கியமான சர்ப்ரைஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கிளிப்பு எல்லாத்தையும் எடுத்து போட்டு மொத்தமா ஸ்பாயிலர் பண்ணியிருப்பாங்க. இது வரைக்கும் இந்த படத்தோட கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நானும் ஒரு தடவை சொல்லிடுறேன். அதாவது ஒரு மிஷன்ல ஈடுபடும் போது விஜய் அவர்கள் அவர் நண்பர்களோட சேர்ந்து அவங்க சாட்ஸுங்கிற ஒரு டீம்ல இருக்காங்க. வில்லனுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டாங்க. அதுக்காக பழி வாங்குறதுக்கு வில்லன் என்ன பண்றாருன்னா, ஹீரோவோட பையனை கடத்தி அவர் வளர்த்து கடைசியில ஹீரோவுக்கு எதிராகவே கொண்டு வந்து நிறுத்துறாரு. ஒரு மிகப்பெரிய மகா வில்லனா கொண்டு வந்து நிறுத்துறாரு. ஓகேவா? இப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கறதுதான் கதை. இந்த படத்தோட பிளஸ் பாயிண்ட் நான் நினைக்கிற விஷயத்த சொல்லிடுறேங்க. ஏன்னா இந்த படத்தோட பிளஸ் பாயிண்ட்னு சில விஷயம் இருக்கிறதுனால தான் நான் இவ்வளவு ஆதங்கத்தோட இந்த வீடியோ பேச வந்திருக்கேன். விஜய் அவர்களின் உழைப்பு, இந்த வயசுல இந்த இப்போ அவர் வேற ஒரு தளத்துக்கு போக போறாரு. இது செகண்ட் லாஸ்ட் ஃபிலிம் ஹெச் வினோத்தோட பண்ண போறாரு அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். இந்த நேரத்திலையும் ஃபுல் அண்ட் ஃபுல் டெடிகேஷனோட அந்த பைக்கு சேஸ் என்ன, ஒரு ஓடுறது என்ன, வர்றது என்ன, டைலாக் டெலிவரி என்ன, 2-3 இடத்துல கதறி அழுதுருக்காரு, உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லணும். விஜய் அவர்கள் இது வரைக்கும் நான் ஒரு பெரிய நடிகராலாம் பார்த்தது இல்லை. மாஸ்டர் படம், அதுக்கப்புறம் லியோ படம் ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. இந்த படத்துல அதை தூக்கி சாப்பிடுற அளவுக்கு நிறைய எமோஷன்ஸ் காமிச்சிருக்காரு. ஒரு காமெடியா இருக்கட்டும், இல்ல ஒரு ஃபேமிலி சென்டிமெண்டா இருக்கட்டும், இல்ல எமோஷன் ஆகிறதா இருக்கட்டும், இல்ல கதறி அழுகிறதா இருக்கட்டும், இல்ல நக்கலா பேசுறதா இருக்கட்டும், சர்க்காஸ்டிக்கா இருக்கட்டும் இப்படின்னு சொல்லிட்டு எல்லா அந்த நவரசம்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாத்தையுமே இந்த படத்துல டான்ஸ், கீன்ஸ், பாட்டு எல்லாமே பண்ணிட்டாருங்க இந்த படத்துல. ஸோ உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு. அந்த நடிப்புக்கு உண்டான அந்த அவுட்புட் அந்த படத்துல வந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா மற்ற டிபார்ட்மெண்ட்ல சொதப்பிருக்காங்க. அதுக்கு நான் லேட்டரா வர்றேன். அதுக்கப்புறம் நம்ம முக்கியமா பாராட்ட வேண்டிய ஆள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் அண்ட் எடிட்டர் உண்மையிலேயே செம்மையா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல டிஏஜிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதுவுமே சொதப்பி இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் நான் படத்துக்கு போனேன். ஆனா பாத்தீங்கன்னா அவ்வளோ அருமையா வந்திருக்கு. யூனிஃபார்மிட்டி கரெக்டா மெயின்டைன் ஆயிருக்கு. இது எல்லாமே இந்த படத்தோட பிளஸ். இதுதான் இந்த படத்தோட கோர் கான்செப்ட். இந்த படத்தோட கதை, ஓகே, இந்த படத்தோட கதைக்கு ஆக்சுவலா ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளே தான் பண்ணியிருக்காங்க. பாத்தீங்கன்னா படம் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு ஃபேமிலி காமெடி சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகும். அதுக்கப்புறம் அவர் ஹீரோட லைஃப்ல ஒரு இன்சிடென்ட் நடந்துரும். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்கிறத கொஞ்சம் பரபரப்பா கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணியிருக்காங்க. இதுல என்ன சொதப்பிருச்சு அப்படின்னு மட்டும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்னோட ஆதங்கத்தை நான் சொல்லிடுறேன். என்ன ரொம்ப எரிச்சல் ஊட்டுற சில விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு. இந்த படத்துல மட்டும் இல்ல, தொடர்ந்து தமிழ் சினிமால நடந்துகிட்டு வந்துகிட்டே இருக்கு. எல்லாரும் இதையே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது எரிச்ச பத்திக்கிட்டு வருது, அந்த அளவுக்கு பண்றானுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு படம் எடுக்கிறீங்க, அந்த படத்துக்கு ஒரு கதை எழுதுறீங்க, அந்த படத்துக்கு ஒரு திரைக்கதை எழுதுறீங்க, வசனம் எழுதுறீங்க, பாடல் எழுதுறீங்க, சீன்ஸ் எல்லாம் எழுதுறீங்க, அந்த படத்தை எடுத்து கொண்டு போய் மக்கள்கிட்ட கொடுக்குறீங்க.
நாங்க ஆல்ரெடி பார்த்த படங்கள்ல இருக்கிற வசனங்களையும் பார்த்த படங்கள்ல வர்ற பாடல்களையும் பார்த்த படங்கள்ல வர்ற கேரக்டரோட நேமையும் சொல்றதுக்கு நீங்க எதுக்கு படம் பண்றீங்க? கேட்டா ரெஃபரன்ஸ்ன்றானுங்க, ஹை மூமெண்ட்ஸ் அப்படின்றாங்க. ஹை மூமெண்ட்ஸ்க்கு அப்புறம் வரேன். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, இது உண்மையிலேயே உங்களுக்கு எரிச்சல் விட்டுதா இல்லையா? இப்ப லியோ படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்துல பாத்தீங்கன்னா படம் பூரா கமல் சாரோட படங்களோட வசனம் இருக்கும். பிரேக்கிங் பாயிண்ட் அப்படின்னு வந்து இந்த கௌதம் மேனன் பேசுவாரு. அப்புறம் விஜயே வந்து கமல் அவர்கள் நம்ம ஒரு படத்துல பேசின ஒரு டைலாக் பேசுவார். பாத்தீங்கன்னா ஓரத்துல இருந்து அடிச்சனா வந்து சைட்ல இருந்து பார்த்தா கூட சிரிக்கிற மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக்லாம் வரும். இந்த படத்துலங்க விஜய் படத்துல உள்ள டைலாக் மட்டும் இல்லாம அந்த வெயிட்டிங்கிறது மட்டும் இல்லாம அந்த பபிள்கம போடுறதுன்னு மட்டும் இல்லாம வெவ்வேறு படங்கள்ல உள்ள வசனங்கள், அவர் மேடையில பேசுவார்ல அந்த கம்முன்னு இருக்கவன் கும்முன்னு இருக்கவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக், இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து அப்படியே மிக்சியில போட்டு அடிச்சு கொண்டு வந்து தந்திருக்காங்களே தவிர மக்களை எக்ஸைட் பண்றதுக்கு இவங்க ஓனா ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி, பெரிய ஒரு தலைவலியா இருக்கு. இன்னுமே வந்து தமிழ் சினிமாவையே இழுத்து மூடிடலாம் போல இருக்கு. ஏன்னா இப்ப புதுசா நீங்க எதுவும் பண்ண போறது இல்லை. ஏற்கனவே உள்ள படத்துல உள்ள வசனத்தையும் படத்துல உள்ள பாடல்களையும் வைக்க போறீங்க அப்படின்னா நாங்க அதையே பார்த்துடுறோமே, எதுக்கு நீங்க புதுசா படம் எடுக்கிறீங்க? சொன்ன நம்ப மாட்டீங்க. கங்கை அமரன் சார் ஒரு படம் எடுத்தாரு. அதுல வந்து சொர்க்கமே என்றாலும் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டை இந்த படத்துல ஃபுல்லா வச்சிருக்கானுங்க. ஃபுல்லா வருது அந்த பாட்டு. ஏன்னா அந்த சிச்சுவேஷனுக்கு இவங்க போட்ட பாட்டு மக்கள் கிட்ட ரெஸ்பான்ஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வந்து 2 இடத்துல வருது போல இருக்கு. ஆக்சுவலா யுவன் சங்கர் ராஜா அவர்கள் போட்ட பாட்டு ரெஸ்பான்ஸ் சரியில்லைன்னு சொல்லிட்டு சொர்க்கமே என்றாலும் பாட்டை தூக்கி இதுல வச்சிருக்காங்க. ஆல்ரெடி பேசின அஜித் பேசின டைலாக், விஜய் பேசின டைலாக், கமல் சார் படத்துல வர்ற பாட்டு வரிகள், ரஜினி சாரோட பாடல்கள் எல்லாமே ஏற்கனவே பார்த்தது. ரொம்ப பழைய டைலாக், பழைய வசனங்கள், பழைய பாடல் வரிகளை போட்டு ஏமாத்திருக்காங்க. இப்போ அந்த ப்ரொடியூசர் அம்மா அந்த அர்ச்சனா கல்பாத்தி அவங்க வந்து ஒரு ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் மக்களுக்கு படம் பார்க்குற பொறுமையே இல்லைங்க. ஸோ படமே வந்து அவங்க ரீல்ஸ் பார்க்குற காலகட்டத்தில் இருக்கும். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா மக்களுக்கு வந்து அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்காக எப்போ பார்த்தாலும் ஒரு ஹை மூமெண்ட்னா என்ன தெரியும்ல, இந்த மாசா ஒரு சீனு விசில் அடிக்கணும், கை தட்டணும். இப்போ கமல் சார் வந்து மாஸ்கை ரிமூவ் பண்றாருல, அப்போ ஒரு ஹை மூமெண்ட் வரும். ஏஜென்ட் டீனா அவங்களோட சீன் வரும்போது ஒரு ஹை மூமெண்ட் வரும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹை மூமெண்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காங்க. ஒரு கதையை எடுத்து ஓகே இந்த மாதிரி 2 விஜய் இருக்காரு, ஒருத்தர் டிஏஜிங் பண்ணியிருக்கோம், இது இப்படி கொண்டு போகலாம், நேர்த்தியான ஒரு ஸ்கிரீன் பிளே, ஒரு ஜென்யூனான ஹானஸ்டான எஃபர்ட்ல இந்த கதையை நம்மளால மக்கள் கிட்ட கடத்தி கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாம என்னெல்லாம் பண்ணா மக்கள் கை தட்டுவான், என்னெல்லாம் பண்ணா விசில் அடிப்பான், அவனை ஏதாவது ஒண்ணு பண்ணி கிச்சு மூட்டுற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இறைவி படத்துல வந்து ஒரு வசனம் வச்சிருப்பாரு கார்த்திக் சுப்ராஜ். எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் வந்து அந்த படத்துல டைரக்டர் இருப்பார். அவர் சொல்லுவார் என்னன்னா, நீங்க எடுக்கிறதுக்கு பேரு வந்து படம் இல்லடா மசாஜ் பார்லர் அப்படின்னுவாரு. அந்த மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. சம்பந்தமே இல்லாம கேமியோ, சம்பந்தமே இல்லாம வந்து தலை ரெஃபரன்ஸு, இதெல்லாம் வந்து ஹை மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான் வந்து நீங்க சொல்லணும். நீங்க படம் பார்க்கும்போது ஒரு நல்ல படம், ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல திரைக்கதை, நல்ல என்டர்டெயின்மெண்ட்டுக்காக என்ன வேணா பண்ணலாம்னு கிடையாதுங்க. என்டர்டெயின்மெண்ட்லயே 2 விதம் இருக்கு. ஒன்னு வந்து குவாலிட்டி என்டர்டெயின்மெண்ட், இன்னொன்னு சீப் என்டர்டெயின்மெண்ட். குவாலிட்டி என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது வந்து நம்மளை என்டர்டெயின் பண்ணும், இருந்தாலும் அதுல ஒரு குவாலிட்டி இருக்கும். இது சீப் என்டர்டெயின்மெண்ட். இப்போ ஏதாவது ஒன்று சொல்லி, இப்போ சூர்யா ஃபேன்ஸை கூட விட்டு வைக்கலங்க. கங்குவா படத்தோட போஸ்டர் வந்து அந்த ஃபோன் வால்பேப்பரா இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. யாரோட ஃபேன்ஸையுமே அவங்க விட்டு வைக்கல. எல்லார் ஃபேன்ஸையும் சந்தோஷப்படுத்தணுமா, எல்லார் ஃபேன்ஸையும் வந்து உள்ள கொண்டு வரணுமா? என்ன இப்ப சூர்யா ஒரு படம் சரியில்லைனாலே அந்த படம் ஓடாதுங்க. அவங்க ஃபேன்ஸாலேயே அந்த படத்தை ஓட வைக்க முடியாது. கமல் சார் படம் இப்ப இந்தியன் 2 ஓடலை, அவங்க ஃபேன்ஸாலேயே ஓட வைக்க முடியல. இப்ப நீங்க குணா பாட்டு அதுல வைக்கிறதுனால மட்டும் ஓடிடுமா என்ன? இது வந்து ஒரு மோசமான போக்கா நான் தமிழ் சினிமாவில் பாக்குறேன். அதே மாதிரிதான் ஜெயிலர் படத்துலையும் பாத்தீங்கன்னா தாளுமிலா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பழைய பாடல்கள், பழைய இது ரெட்ரோ ரெஃபரன்ஸ் வைக்கிறேங்கிறது உண்மையிலேயே திகட்டி போச்சு. உங்களுக்கு என்ன ஃபீலிங் அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். உண்மையிலேயே நீங்க எல்லாம் சொல்லி
இல்லை நீங்கள்லாம் விரும்பி தான் இந்த விஷயத்த அவங்க பண்ணுறாங்களா, இல்லை உங்களுக்கும் இது திகட்டி போச்சா, அழுத்து போச்சா அப்படிங்கிறத சொல்லுங்க. அடுத்த விஷயம், ட்விஸ்ட்டுங்க. ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட். அதான் சொன்னல, ரீல்ஸ் பார்க்குற மாதிரி படம் எடுக்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தேவையே இல்லாத ட்விஸ்ட். காமெடி என்னன்னா, நான் ரொம்ப ஸ்பாய்லர் பண்ண முடியாது, ஓரளவு தான் ஸ்பாய்லர்னு சொன்னேன். ஒருத்தன் செத்துருவான்னு நினைப்பீங்க, உயிரோட வந்துருவான். அப்படி வந்து அவங்க 3 பேர் இந்த படத்துல, விஜய், மோகன், பிரசாந்த். ஒருத்தன் உயிரோட இருப்பான்னு நினைப்பீங்க, அவன் செத்துருவான். அவன் ஏன் உயிரோட வந்தாங்கிறதுக்கு பின்னாடி ஒரு பிளாஷ்பேக், ஒரு சின்ன கொஞ்சம் ஒரு மாண்டேஜ் மாதிரி காமிப்பாங்க. இது ஒரு 5 இடத்துல வந்துச்சு இந்த படத்துல. ரொம்ப கடுப்பா இருந்துச்சு. ஆக்சுவலா நானும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா உட்காந்து ஓகே செம்மையா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இப்போ விக்ரம் படத்துல கமல் சார் வந்து அந்த மாஸ்கை கழட்டுவாரு. அது கமல் சார் தான் எல்லாருக்குமே தெரியும், அதுல சர்ப்ரைஸே இல்லை. அதுல மேட்டர் என்ன தெரியுமா, அது வந்து அந்த விஜய் சேதுபதி கேரக்டருக்கும் செம்பன் வினோத் கேரக்டருக்கும் சர்ப்ரைஸ். அவங்க ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது, அவனுங்க எப்படி அதிர போறானுங்க அப்படின்றதுதான் மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. இதுலயும் ஒரு இன்டர்வல் பிளாக் வச்சிருக்காங்க, ஹெல்மெட்டை கழட்டிட்டு போறாரு. அதுல ஒரு சர்ப்ரைஸுமே இல்லை, எதுவுமே இல்லை. அதே மாதிரி கேமியோ, ரெஃபரன்ஸு, ட்விஸ்ட்டு இப்படின்னு சொல்லிட்டு எப்பப்பெல்லாம் மக்களை வந்து கிச்சு கிச்சு மூட்டி ஏதாவது வந்து கைத்தட்டல் வாங்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்லா விஜய் சாரோட கெரியர்லயே சிறந்த படமா வந்திருக்க வேண்டிய ஒரு படத்தை இந்த மாதிரி சீப் ஸ்ட்ராட்டஜி, சீப் டாக்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணி அந்த மொமெண்ட்டை லூஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இந்த படம் வந்து நல்ல வசூல் தான் எடுக்குதுங்கிறாங்க. இதுல காமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசூல் வந்து சொல்லுவோம். இதுல காமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியா விஜய்க்கு வந்துச்சுல, அதாவது மாஸ்டருக்கு அப்புறம் வந்த படங்கள் நான் சொல்றேன். மாஸ்டருக்கு அப்புறம் வந்த படங்கள் பீஸ்ட், வாரிசு, லியோ. இந்த மூணு படமே ஒரு மோசமான ரிவ்யூ தான் வந்துச்சுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த 3 படத்தை விட இந்த படம் மோசமா இருக்கு. ஆக்சுவலா இந்த படம் வந்து ஒரு நல்ல படம். அவங்க தான் மேல உள்ள திறமையும் தன்னோட ஸ்கிரீன் பிளே அறிவையும் நம்பாம ஏதோ ஒரு சீப் மெக்கானிசம் அதில் உள்ள கொண்டு வந்து படத்தை சொதப்பி வச்சிருக்காங்க. பார்க்காதவங்க பாருங்க, பார்த்தவங்க நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காதர் மீரா. வணக்கம்.